மீண்டும் பிக் மை ஸ்டாக்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த எக்ஸ்பிளைனர் உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. மார்க்கெட்ல இருக்கிற அந்த கஷ்டமான வார்த்தைகள், குழப்பங்கள் எதையும் பயன்படுத்தாம உங்க போர்ட்ஃபோலியோட பெர்ஃபார்மன்ஸை எப்படி ரொம்ப துல்லியமா ட்ராக் பண்றதுன்னு நாம பார்க்க போறோம். உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஈஸியாக்கத்தான் இந்த அனாலிசிஸ். சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நீங்க உங்க brokerage ஆப் ஓபன் பண்ணும்போது அங்க நிறைய ரிட்டர்ன் நம்பர்ஸ் மாறி மாறி காட்டுமே, கவனிச்சிருக்கீங்களா? அந்த எண்களுக்கு நடுவுல இருக்கிற உண்மையான வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா? அதாவது உங்க லாபத்தை நீங்க உண்மையிலே சரியா தான் கால்குலேட் பண்றீங்களா? செக்ஷன் 1. உங்க பணம் எப்படி வளர்கிறது? முதல்ல இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பத்தி பாப்போம். அதாவது தனி வட்டி. இதுதாங்க பண வளர்ச்சியோட ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். சாதாரணமா ஷார்ட் டேர்ம் லோன்ஸு அப்புறம் சில ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் திட்டங்கள்ல இதை நாம பார்க்கலாம். இதுல என்னன்னா, நீங்க முதல்ல போட்ட அந்த அசல் தொகைக்கு மட்டும்தான் வட்டி கிடைக்கும். முன்னாடி கிடைச்ச வட்டிக்கு திரும்ப வட்டி கிடைக்காது. சிம்பிளா சொல்லணும்னா அவ்வளவுதான். ஒரு உதாரணம் சொல்றேங்க, கேளுங்க. நீங்க ஒரு 1,00,000 ரூபாயை 8% தனி வட்டியில ஒரு 3 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வைப்போம். உங்களுக்கு வட்டியா சரியா 24,000 ரூபாய் கிடைக்கும். அப்போ 3 வருஷம் முடிவுல உங்க கையில சரியா 1,24,000 ரூபாய் இருக்கும். ஆனா அடுத்து வர்றதுதான் ரொம்ப முக்கியமான ஆளு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டி. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்க போட்ட அசல் தொகைக்கும் மட்டும் இல்லாம அதுவரைக்கும் சேர்ந்த வட்டிக்கும் சேர்த்து திரும்ப வட்டி போடுவாங்க. காலப்போக்குல பாத்தீங்கன்னா உங்க லாபமே அதுக்கான சொந்த லாபத்தை உருவாக்க ஆரம்பிச்சிடும். லாங் டேர்ம்ல ஒரு பெரிய வெல்த் கிரியேட் பண்றதுக்கான உண்மையான என்ஜின்னா அது கண்டிப்பா இதுதாங்க. இப்போ அதே உதாரணத்தை எடுத்துப்போம். அதே 1,00,000 ரூபாய 8% வட்டியில வருஷத்துக்கு ஒரு முறை காம்பவுண்ட் ஆகுற மாதிரி 3 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுப்போம். இப்போ அதோட மதிப்பு 1,25,971 ரூபாயா உயர்ந்துடும். பாத்தீங்களா? நீண்ட கால முதலீடு ஏன் இவ்வளவு பெரிய லாபத்தை கொடுக்குதுன்னு இது ரொம்ப அழகா விளக்குது. இந்த சின்ன வித்தியாசம் பல வருஷங்கள் போக போக மிகப்பெரிய ஒரு மேஜிக்கா உருவாக்கும். செக்ஷன் 2. லம்சம் முதலீடுகளை CAGR வச்சு எப்படி அளவிடுறது? இது தாங்க CAGR, அதாவது கம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட். பங்குச்சந்தையில எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? அப் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருக்கும். அந்த ஏத்த இறக்கங்கள் எல்லாம் சீராக்கி உங்க முதலீடு தொடக்கத்திலேருந்து கடைசி வரைக்கும் வருஷத்துக்கு எந்த சீரான சதவீதத்துல வளர்ந்திருக்கு அப்படிங்கறது ஒரு சிம்பிளான தெளிவான நம்பரா இது கொடுத்துரும். சோ இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்டாக்ல நீங்க ஒரே அடியா 1,00,000 ரூபாய லம்சமா போடுறீங்கன்னு வச்சுப்போம். அது 3 வருஷத்துல 1,42,000 ரூபாயா வளருதுன்னா உங்க முதலீடு வருஷத்துக்கு சுமார் 12.6% CAGRங்கிற சீரான விகிதத்துல வளர்ந்திருக்குன்னு அர்த்தம். மத்த சிங்கிள் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்களோட இதை கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த CAGR தாங்க ஒரு பெர்ஃபெக்டான டூல். செக்ஷன் 3. ரியல் லைஃப் SIPகளுக்கு ஏன் XIR தேவை? ஆனா நீங்க ஒரே ஒரு முறை மட்டும் முதலீடு பண்ணாம தொடர்ந்து மாசம் மாசம் பணம் போடுறீங்கன்னா என்ன பண்றது? அங்கதாங்க XIR உள்ள வருது. உங்க தனிப்பட்ட போர்ட்ஃபோலியோக்கு இதுதான் ரொம்பவே நேர்மையான ஒரு ரிட்டர்ன் அளவீடு. ஏன்னா இது அந்த முதலீட்டை மட்டும் கணக்குல எடுத்துக்காது. அதுக்கு பதிலா நீங்க பணம் போட்ட ஒவ்வொரு சரியான தேதியையும் அந்தந்த தொகையையும் சேர்த்தே கால்குலேட் பண்ணும். அதனால பல கட்டங்களா நாம செய்யற SIPகள் ஆகட்டும், இல்ல பணத்தை வெளியே எடுக்கிறதாகட்டும், அதுக்கெல்லாம் இதுதாங்க பெஸ்ட் சாய்ஸ். ஒருவேளை நீங்க ஒவ்வொரு மாசமும் 10,000 ரூபாய ஒரு வருஷத்துக்கு முதலீடு செஞ்சு கடைசியா அது 1,37,000 ரூபாயா மாறுதுன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல நீங்க CAGR யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களை முற்றிலும் தப்பா வழி நடத்திடும். ஆனா XIR உங்க ஒவ்வொரு டெபாசிட் தேதியும் அடிப்படையா வச்சு உங்க உண்மையான வருடாந்திர ரிட்டர்னை ரொம்ப துல்லியமா கணக்கிட்டு சொல்லும். இப்போ இந்த 2 முக்கியமான அளவீடுகளையும் கொஞ்சம் கிளியரா பிரிச்சு பார்ப்போம். CAGR தொடக்கத்துல செய்யற ஒரே ஒரு லம்சம் தொகைக்கான வருடாந்திர வளர்ச்சிய ரொம்ப கிளீனா காட்டிடும். ஆனா XIR ரியல் வேர்ல்ட்ல நம்ம பல தேதிகள்ல செய்யற சிக்கலான பல முதலீடுகளோட நேரத்தையும் தேதியையும் அட்ஜஸ்ட் பண்ணி உண்மையான அளவை ரொம்ப பெர்ஃபெக்ட்டா காட்டும். செக்ஷன் 4. IRR எப்போ பயன்படுத்தணும்? சரி, அடுத்து XIRRோட ரொம்ப நெருங்கிய சொந்தக்கார மாதிரி இருக்கிற IRR பத்தி பார்க்கலாம். அதாவது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இது எப்போ பயன்படும்னா, நாம முதலீடு செய்யற பணத்துக்கும் கிடைக்கிற ரிட்டர்னுக்கும் நடுவுல இருக்கிற கால இடைவெளிகள் ஒரே மாதிரி சமமா இருக்கும்போது இதை பயன்படுத்தலாம். பாண்டுகள், ஆனுவிட்டி மாதிரி ரொம்ப சீரான இடைவெளிகள்ல பணம் செலுத்துற திட்டங்களுக்கு இது பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். இதுக்கு அந்த அளவுக்கு துல்லியமான தேதிகள் தேவையில்ல. இந்த கான்செப்டை உங்க மனசுல அப்படியே ஆழமா பதிய வைக்க சோர்ஸ் மெட்டீரியல்ல கொடுத்திருக்கிற இந்த ஒரு சிம்பிளான விதியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. IRR அப்படிங்கிறது ரொம்ப நேர்த்தியான சீரான ஷெட்யூல்ஸ்க்கானது. ஆனா XIRR அப்படிங்கிறது நம்மளுடைய நிஜ வாழ்க்கைக்கானது. செக்ஷன் 5.
உங்களுக்கான சரியான அளவீட்டை தேர்ந்தெடுப்பது. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து உங்க சூழ்நிலைக்கு எந்த மேத்தமேட்டிக்கல் டூல் சரியா இருக்கும்னு நாம ஒரு மேட்ச் மேக்கிங் பண்ணி பார்க்கலாம். இந்த டேபிள் நம்ம அனாலிசிஸோட மொத்த சாராம்சத்தையும் ரொம்ப அழகா காட்டுது பாருங்க. முதலீடுகள் எப்படி வளருதுன்னு பார்க்க சிம்பிள் அல்லது காம்பவுண்ட் வட்டியை யூஸ் பண்ணுங்க. லம்ச முதலீடுகளை ஒப்பிட்டு பார்க்க சிஏஜிஆரை நம்புங்க. அப்புறம் உங்க ஆக்டிவான எஸ்ஐபி போர்ட்ஃபோலியோவை அளவிட தயக்கமே இல்லாம எக்ஸ்ஐஆர்ஐ பயன்படுத்துங்க. நாம இந்த எக்ஸ்பிளைனரை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சில முக்கியமான குட்டி குட்டி டெஃபினேஷன்ஸையும் உங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க. குறிப்பா இந்த ரியல் ரிட்டர்ன், அதாவது உண்மையான ரிட்டர்ன். இது ஏன் அவ்வளோ முக்கியம்னா, பணவீக்கம்னு சொல்லப்படுற இன்ஃப்ளேஷனோட அந்த சத்தமில்லாத விலையை சரி செய்து உங்க லாபத்தோட உண்மையான வாங்கும் திறனை இதுதான் உங்களுக்கு உணர்த்துது. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. நீங்க பெரும்பாலும் எப்படி முதலீடு செய்றீங்க? ஒரே அடியா மொத்தமா இன்வெஸ்ட் பண்ற ஒரு லம்சம் முதலீட்டாளரா, இல்ல மாசம் மாசம் தொடர்ந்து பொறுப்பா இன்வெஸ்ட் பண்ற ஒரு டெடிகேட்டட் எஸ்ஐபி முதலீட்டாளரா? நீங்க எப்படி உங்க வெல்த்தை உருவாக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலா பிக் மை ஸ்டாக்ஸ்ல நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி நாங்க செபில பதிவு செய்யப்பட்ட நிதி ஆலோசகர்கள் கிடையாது. இந்த எக்ஸ்பிளைனர் முழுக்க முழுக்க உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னில உங்களை எம்பவர் பண்றதுக்காகவும் மட்டும்தான் உருவாக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த அனாலிசிஸ்ல சந்திப்போம்.